சேமிப்பு மற்றும் முதலீடுகள் சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். புகழ்பெற்ற பொருளாதார வல்லுனர் ராபர்ட் கியோசாகி அதிக அளவில் விற்பனையான பணக்கார தந்தை ஏழை தந்தை என்ற தனது புத்தகத்தில் பணக்காரர்களுக்கும் ஏழைகளுக்கும் இடையிலான முக்கிய வேறுபாடுகளில் ஒன்று, அவர்கள் பணக்காரர்கள் பணம் சம்பாதிப்பதற்காக வேலை செய்வதில்லை, தங்கள் பணத்தை வைத்து வேலை செய்கிறார்கள் என்று கூறுகிறார். பணக்காரர்களை ஏழைகளிடமிருந்து வேறுபடுத்தி காட்டும் ஒரு விஷயம் இதுதான். சேமிப்பாக இருந்தாலும் முதலீடு செய்வதாக இருந்தாலும் அதற்கு பின்னால் ஒரு தெளிவான நோக்கம் இருக்கும். அதுதான் எதிர்காலத்திற்கான நிதி பாதுகாப்பு. ஆனால் சேமிப்பு முதலீடு ஆகிய இரண்டும் ஒன்றுதான். பணத்தை மிச்சப்படுத்துங்கள், பணத்தை சேமித்து வையுங்கள் என்று பெரியவர்கள் சொல்வதை நாம் அடிக்கடி கேட்கிறோம். ஆனால் யாரும் முதலீடு செய்யுங்கள் என்றோ செல்வத்தையும் சொத்துகளையும் பெருக்குங்கள் என்றோ சொல்லி நாம் கேட்டதில்லை. இக்காலத்திலும் கூட சேமிப்பிற்கும் முதலீடு செய்வதற்கும் இடையே உள்ள வித்தியாசம் சாமானியர்களுக்கு புரிவதில்லை. செய்யப்படும் எந்த ஒரு சேமிப்பும் முதலீடாகவே கருதப்படுகிறது. ஆனால் அவை செல்வத்தையும் சொத்துகளையும் பெருக்காது. அதே சமயம் வாழ்க்கை தரத்தையும் உயர்த்தாது. எனவே சேமிப்பிற்கும் முதலீடு செய்வதற்கும் இடையே உள்ள அடிப்படை வேறுபாட்டை புரிந்து கொள்வது மிகவும் முக்கியம். சேமிப்பு என்பது ஒவ்வொரு மாதமும் ஒரு குறிப்பிட்ட தொகையை ஒதுக்கி வைப்பதாகும். முதலீடு என்பது மாதாந்திர செலவுகளை கவனித்து செலுத்த வேண்டிய அனைத்து கடன்களையும் செலுத்திய பிறகு மிச்சமிருக்கும் தொகையை பெருக்க உதவும் செயல்முறையாகும். ஒரு குறிப்பிட்ட தொகையை அவசர காலத்திற்காகவோ எதிர்காலத்திற்காகவோ ஒதுக்கினால் அது சேமிப்பு என்று அழைக்கப்படுகிறது. சேமித்த பணம் அல்லது வருமான பணம் அல்லது நாம் உருவாக்கிய செல்வத்தை பயன்படுத்தி அத்தகைய சொத்தை வாங்கினால் அதன் மூலம் நீண்ட காலத்திற்கு பிறகு பெரிய அளவில் வருமானம் கிடைக்க வாய்ப்புள்ளது. அது பாதுகாப்பானதும் கூட. இதுதான் முதலீடு எனப்படுகிறது. சேமித்த பணத்தை எந்த நேரத்திலும் எளிதாக பயன்படுத்தலாம். வட்டி விகிதம் குறைவாக இருக்கும். முதலீடு செய்த பணத்தின் மூலம் ஒரு அசையா சொத்தை வாங்க முடியும். எனவே இந்த நிதி சார்ந்த பலன்கள் உடனடியாக கிடைக்காது. ஆனால் அதிலிருந்து கிடைக்கும் வருமானத்தின் அளவு மிக பெரியது. பணவீக்க விகிதத்தை விட குறைவான அல்லது அதற்கு சமமான வருமானத்தை அளிக்கும் வகையில் நாம் சேமித்த பணத்தை டெபாசிட் செய்தால் அதுதான் சேமிப்பு எனப்படும். பணமானது பணவீக்க விகிதத்தை விட அதிக அளவில் வருமானத்தை ஈட்டித் தரும் வகையில் முதலீடு செய்யப்படும் போது அது முதலீடு என்று அழைக்கப்படுகிறது. சேமிப்பின் மூலம் கிடைக்கும் வருவாய் பணவீக்க விகிதத்தை விட குறைவாகவோ அல்லது அதற்கு சமமாகவோ இருந்தாலும் அது தவறல்ல. சேமிப்பு காலம் 3 ஆண்டுகளுக்கு குறைவாக இருந்தால் அத்தகைய திட்டத்தில் சேமிப்பது எப்போதும் சிறந்தது. 3 வருடங்களுக்கும் குறைவாக உள்ள திட்டத்தில் முதலீடு செய்வதால் அந்த முதலீட்டில் இருந்து பெரிதாக எந்த வருவாயும் கிடைக்காது. முதலீட்டு காலம் 3 ஆண்டுகளுக்கு மேல் இருந்தால் சேமிப்பு வழிமுறைகளை தொடர்ந்து முறையாக பயன்படுத்தும் போது அதை நம்ப முடியாது. சேமிப்பை ஒன்று திரட்டி முதலீடுகளாக மாற்றலாம். இருப்பினும் அவற்றுக்கிடையேயான வித்தியாசத்தை அறிந்து எவ்வளவு காலம் சேமிப்பது, எப்போது அதை முதலீடாக மாற்றுவது என்பதை அறிந்து கொள்வது மிகவும் அவசியம். எஃப்டி, வங்கி டெபாசிட் போன்றவை சேமிப்பதற்கான வழிமுறைகள். ஈக்விட்டி ஃபண்டுகள், ஹைபிரிட் ஃபண்டுகள், பங்குகள், பத்திரங்கள், ரியல் எஸ்டேட் போன்றவை முதலீட்டுக்கான வழிமுறைகள். இவையெல்லாம் நல்ல வருவாயை தரும்.